ஹாய் கைஸ். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஷார்ஜா டு துபாய் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நான் எப்படி யூஏஇக்கு வந்தேன், இந்தியாவிலேருந்து எப்படி தமிழ்நாட்டிலேருந்து நான் எப்படி யூஏஇக்கு வந்தேன்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணி தான் வந்தேன். நோ ரெக்கமெண்டேஷன், நான் யாருக்கும் அமௌண்ட் எதுவும் கொடுக்கல, கான்ட்ராக்ட்லேயும் வரல. ஸோ டைரக்ட் எம்ப்ளாயாக தான் வந்தேன். ஸோ அதை எப்படி வரணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோஸ் வரேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போது நான் காலையில் எழுந்திரிச்சு கேப் பிடிக்க போயிட்டுருக்கேன். எங்கே இருந்துன்னா ஷார்ஜா டு துபாய் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு 5:30 ரெடி ஆகி 6 o'clock போய் கேபை பிடிக்கணும். ஸோ இதான் என்னுடைய ரொட்டீன், டெய்லி ரொட்டீன், மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும். அதுக்கப்புறம் கேபில் ஏறிட்டு நம்ம ஏரோமான் சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு ஆஃபீஸ் போவேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போயிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில் பண்ணுற மாதிரி இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ரோட்டை ரசிச்சுக்கிட்டு அப்படியே தான் போவேன். ஸோ இங்கே நீங்கள் துபாயில் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இட்ஸ் ஹை காஸ்ட். பட் அதுக்கு நீங்கள் ப்ரைவேட் அந்த மாதிரி கேப், லிஃப்ட்டு, கேபு சூஸ் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் ரேட் கம்மி இல்லை, டபுளில் 1 மடங்கு தான். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் 7 மணிக்கெலாம் ரீச் ஆயிடுவேன். 7 மணிக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா end 5 o'clock வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அது மத்தியானத்தில் இன்றைக்கி அடித்த ஃபுட் பர்கர் 7 dirhams தான். நம்மளுடைய மீல்ஸை விட கம்மி தான் இங்கே ரேட் பர்கர். மத்தியானம் சாப்பிட்டாச்சு, அப்படியே வேலை பார்த்துட்டு முடிச்சு ஈவினிங் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம டுவர்ட்ஸ் ஷார்ஜா போயிட்டுருக்கோம். ஓகே, அப்கமிங் வீடியோஸ் இஸ் கம்மிங். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர்.